Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே guys. இந்த குடும்பத்தோட வாரிசை அழிச்சதால அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடுதுன்னு நிம்மதியா சுத்திக்கிட்டியா? அந்த ஆண்டவன்ட மகிமையை பாத்தியா? 20 வருஷத்துக்கு முன்னால ஓடி ஒளிஞ்சவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள எங்க கூட்டி கொண்டு வந்து சேர்த்திக்கா. இது உனக்கான கடைசி சந்தர்ப்பம். இத நீ தவற விட்டுட்டா இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு மறுபடியும் கிடைக்காது. இதுதான் தொடக்கம். உன் குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடூர நிகழ்ச்சிய என்னால இப்பவும் மறக்க முடியல. நீயும் அதை மறக்க கூடாது. உன் பழிய தீர்த்துக்க அந்த குடும்பத்தை வேரோட அழிக்கணும். நியாயம் கிடைச்சே ஆகணும். நான் வணங்குற கால பைரவன் நீ செய்யற எல்லாத்துக்கும் துணையாயிப்பாரு. ஹரஹர மகாதேவா. ஓ, அந்த குடும்பத்துல ஒருத்தரையும் உயிரோட விடாத. வாவ், சூப்பர் சாங். நல்ல வேலை பெருசுங்கெல்லாம் இங்கிருந்து போயிட்டாங்க. இனி யூத் செட்டப் தான், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அர்ஜுன் நல்லா தானே பாடின, ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட? அது ஒன்றும் இல்லை, நீங்க வேற எங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், உங்களால எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா உங்க வீட்டுக்காரர் தனியா இருக்க முடியாம சந்தியா சந்தியான்னு உங்களை தேடி வர நீங்க எங்க கூட உட்காந்து லவ் சாங் பாடிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்து ஷோக் ஆகிட்டு, டே அர்ஜுன், அது ஏன் ப்ராப்பர்ட்டிடா அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது? சாரி அண்ணி. டே அர்ஜுன், யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது. சரி விடு, அர்ஜுன் என்ன தானே கலாய்க்கிறான். வெளியாளிலே நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தானே. நீ அவன் கலாய்க்கிறதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டீங்க. நான் கலாய்ச்சேன்னா யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா டெய்லி ஷாப்பிங் போகிறோம், டெய்லி சினிமாவுக்கு போகிறோம். இல்லை, நான் எங்கேயும் வரல. கார்த்திக் சொல்லாமல் நான் எங்கேயும் வர மாட்டேன். சரிங்க வா உட்காரு. அது ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? கல்லானாலும் கனவை, புல்லானாலும் புருஷன், மாலையிட்டா மணாலன்னு. இதை இன்னும் எத்தனை நாள் தான்ப்பா சொல்லிட்டு இருப்பீங்க? அண்ணி, மேரேஜுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ண போறான்னு நீங்கள் பார்க்க தானே போறீங்க. பிரதர், உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அப்ப நீ எங்க எல்லாரும் வந்துடுவ. அப்ப நீ என்ன பண்றன்னு பார்க்கலாம். ஆனா கார்த்திகை எங்கேயாவது பாத்தீங்களா? கார்த்திகா எல்லாரும் அங்க வெளியே தனிக்காங்க, அங்கதான் அவன் பேசிட்டிருப்பான். ஆமா, அவர் எங்க? என்னம்மா புதுசா கேட்குற? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? எங்க ஈகோன்னு நினைக்கிறவன் எப்பவும் ஜிம் தானே கதின்னு கிடப்பான். $208, $209, $210, $211. என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 216. இதை அப்புறம் கூட பண்ணலாம். நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டீங்க. நம்ம எங்க எதுக்காக வந்தோன்னு உங்களுக்கு ஞாபகங்கா? எல்லாம் ஞாபகம். பிள்ளையோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு நாள் தங்கி அப்பாவா உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது லாஸ்ட் ஸ்டெப், இதோட முடிச்சிடுறேன். ஏங்க புரிஞ்சுக்கோங்க,
கார்த்திகா காணல. இதை ஒரு பெரிய விஷயம்னு என்கிட்ட வந்து சொல்றீங்க. எங்க தாண்டி எங்கேயும் வைப்பான், சிக்னல் கிடைச்சிக்காது, சிக்னலுக்காக எங்கேயாச்சும் பேத்திப்பான். அப்படின்னா நீங்க கார்த்திக் வெளியால பேத்திப்பான்னு சொல்றீங்களா? மழை வேற வர போற மாதிரி இருக்குது, அவன் வெளியே பேத்திப்பான்னு இவ்வளோ சாதாரணமா சொல்றீங்க. 20 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு நீங்க மறந்துட்டீங்கல்ல? மறந்துதான் ஆகணும். நடந்ததையே நினைச்சுக்கிட்டீங்கன்னா மனக்கசப்பு தான். நடந்த விஷயத்த மறந்துக்கிட்டு பேத்துக்கிட்டே இருக்கணும். நீ இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னு வை, உன் பையனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துடும். நான் என்ன பண்ணட்டும், மறக்கணும்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா அந்த விஷயம் என்ன கொண்டுட்டு இருக்குது. என்னடி கொண்டுட்டு இருக்குது? முக்கியமா சம்மந்தப்பட்ட நானே என்ன மாத்திக்கிட்டீங்க. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆகிட்டீங்க. கண்டதையும் பேசி என் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு பண்ணிடாத. ஓ, ஆக வேண்டிய காரியத்தை பாரு. ஒரு நிமிஷம், அந்த ரூம் கதவு லொக் ஆகி தானே? ஆ, நான் நல்லா பார்த்துட்டேங்க. நான் உங்களுக்காக இன்னொரு தடவை பார்க்குறேன். யாருமே நம்ப முடியாது. நம்ப முடியாதவ எதுக்காக இங்கே திரும்பி வரணும்? இத்தனை காலம் நான் பயத்திலேயே இருந்துட்டேன். அந்த பயத்தை போக்கும்னு நினைக்கிறேன். அந்த பயத்தோடய நான் சாகிறத விட மோடி தான் பார்த்துடலாமன்னு வந்திக்க. எந்த கவலையுமே இல்லாம இருக்காரு. ஆனால் என் மனசு பதறுது. என் புள்ள இப்போ எங்கே இருக்கா? சரி சரி, அதை விடுங்க. இன்னும் 5 days தாண்டி இருக்கு மேரேஜ்க்கு. உனக்கு டென்ஷனாக இல்லையா? கொஞ்சம் இன்னைக்கு. ஆனால் பழகினவங்கிறதால பயமும் கூச்சமும் கொஞ்சம் கம்மியாகி. ஓ, உனக்கு கூச்சல் இல்லைன்னு சொன்னா அவனை கூச்சல் பட வச்சிடாதடி. ஏன்டி என் மனத்தை வாங்குறீங்க? வீட்டில் இருக்கிறவங்க பார்க்க போகிறாங்க. அன்னைக்கு நீ பண்ண போகிற ட்ரெஸ்ஸை வச்சு தான் அவர் கேளுக்குன்னு ஆவார். அப்படிலாம் பண்ணலைன்னா அவரை கரெக்ட் பண்ணவே முடியாதுடி. நீங்களாம் சொல்கிறது கரெக்ட் தான். எனக்கும் கிளாமராக ட்ரெஸ் பண்ண ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் அப்படி பண்ணிட்டு போய் அது அவனுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், அவன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏய் ஆண்டி ஆண்டி, சங்கவி ஆண்டி, நீ கார்த்திகை பார்த்தியாம்மா? கார்த்திக் ஃபோன் எடுத்துட்டு அந்த சைடாக போனா ஆண்டி. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் வணங்குற இதே சிவன் தான் காக்கக்கூடிய கடவுளாகவும் இருக்காரு, வைரவநாதனாகவும் இருக்காரு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை காக்கிற இதே சிவன் தான் செய்கிற பாவத்துக்கான தண்டனையும் கொடுக்குறாரு. புண்ணியம் செய்கிறவங்களுக்கு காக்கக்கூடிய கடவுள் ஆவார். பாவங்களை மட்டுமே செய்கிறவங்களுக்கு வைரவநாதனாகவும் மாறிடுவார், அழிக்கும் கடவுள். இந்த சிவனை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா? அவற்ற பக்தர்களை அவரையே நம்பி ஈக்கிறவங்களை காயப்படுத்துறது தான். ஓ, உன்னை காயப்படுத்தினவங்களை அழிச்சிட்டு வா. இன்றைக்கு மகா சிவராத்திரி. சிவனை சந்தோஷப்படுத்த வேண்டியது நாகங்களோட கடமை. ஓ, இந்த முக்கண்ணனை வணங்கிட்டு ஓ பழி வாங்குற வேட்டைய ஆரம்பி. குருவே, மகா சிவராத்திரியில நினைச்ச காரியம் வெற்றி அடையும்னு சொன்னீங்க. நானும் சந்தோஷத்தோட தான் இருந்தேன். அப்ப இதெல்லாம் என்ன? நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. இது நீங்க பழி வாங்குறதுக்கான ராத்திரி. சர்வ சக்திகளும் துணையாய்க்கும். சிவராத்திரியா ஐக்கிறதால மட்டுமே எல்லாம் நடந்துடாது. அவன் மேல முழுமையா நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தான் கடவுளை உன்கிட்ட கொண்டு வரும். அந்த நம்பிக்கையை உன் கடவுள்கிட்ட காட்டு. கை கூப்பி உன் வேண்டுதலை கேளு. அவன் செய்யணும்னு நினைச்சா நிச்சயம் செய்வான். அவன் செய்யறதும் செய்யாததும் உன் நம்பிக்கையை பொறுத்திக்கி. அதான் சொல்ற, இன்னைக்கு ராத்திரி அந்த சிவனை உனக்கு கருணை காட்ட சொல்லு. வண்டியை நிறுத்துங்க.
ஒருவேளை கார்த்திக் அந்த கோயிலுக்கு பேத்தி பண்ணும். ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல. அந்த கோயிலை பார்த்தாலே நீ ஏன் பயப்படுற? அது மட்டும் இல்லாம அவன் ஏன் அங்க போப்பாரா? அப்படி டவுட் ஆயிருந்தா கோயிலுக்கு போய் பாரு. நாங்க போய் கார்த்திகை தேடிக்கிறோம். கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? என் கார்த்திக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவனை நீட்டா காப்பாத்தி கொடுக்கணும். விசேஷமான இந்த சிவராத்திரி நாள்ல என் பிள்ளைக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராம நீதான் பார்த்துக்கணும். ஒன்னைத்தான் நான் நம்பிக்க. என் கார்த்திக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அப்படி ஆகினா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் புள்ள கார்த்திக்காக மட்டும்தான் நான் உயிரோட இருக்க. அவன் எனக்கு உயிரோட வேணும் சாமி. என் கையை நல்லா பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கீழே விழ வாய்ப்பிக்கி. இதுக்கப்புறம் நான் இப்படி விழுவேன். நீயே 40-45 கிலோ ஈப்ப போலைக்கு. உன் கையை பிடிச்சி மேலே ஏறினா நான் கண்டிப்பாக கீழே தான் விடுவேன். இல்லை அப்படி நடக்க சான்ஸ் இல்லை. நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி மேலே வாங்க. மேலே வரீங்கன்னா நான் என்ன பறந்தா வர முடியும்? என்ன இழுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்கா? உங்களை தூக்கணும்னு நினைச்சா போதும், அதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. பார்த்து மெதுவாக என்ன பிடிச்சிட்டு மேலே வாங்க. இப்போ உங்கள் இருமல் நின்று போச்சு. நான் உங்களை கஷ்டப்பட்டு தூக்குறேன், நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்களே? சாகணும்னு முடிவாயிட்டு எப்படி சிரிச்சுக்கிட்டே செத்து போயிடலாம்ல. கீழே இருக்கிற நானே சிரிச்சிட்டீங்கல்ல. ஸ்மைல் ப்ளீஸ். பார்த்து. என் புள்ள இப்படித்தான் விளையாட்டுத்தனமா இருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எவ்வளோ நான் பயந்து போனேன் தெரியுமா? எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு நீயே எவ்வளோ கஷ்டப்படுற. உன் பேர் சொல்லவே இல்லையே, ஏன் கேட்குறீங்க? உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. பேர் தெரிஞ்சதானே கூப்பிட முடியும். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் வேணா? இல்லை, என்ன இருந்தாலும் நீங்கள் என் முதலாளியாச்சே. முதலாளினா தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? கார்த்திக், கார்த்திக், நைட்டில் இவ்வளோ நேரமாக சொல்லாமல் கொள்ளாமல் எங்கடா போனா? சொல்லுடா. எங்கே என்னடா பண்ணிட்டீங்க? அது என்னன்னா டேடி, நெட்ஒர்க் தேடி இங்கே வந்தேன். கால் தவறி இந்த பள்ளத்தில் விழுந்துட்டேன். என்னடா கார்த்திக், கூலாக நெட்ஒர்க்கை தேடி வந்து விழுந்துட்டேன்னு சொல்கிற? மேரேஜ்னு பள்ளத்தாக்கில் விழ போகிறேன், அதுக்கு முன்னாடியேவா? கால் பண்ண வந்தவன் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டியடா. ஃபஸ்ட்டு இவனுக்கு ஒரு சேட்டலைட் ஃபோனை வாங்கி கொடுங்க. இன்றைக்கி ஏதோ நல்ல நேரம் தப்பிச்சிட்டா. இல்லைன்னா நெட்ஒர்க்கை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு இவனை நெட்ஒர்க்கை தொலைச்சிட போகிறான். ஸ்டாப் இட். ரொம்ப சந்தோஷம் இல்லை? உன் பிடிவாதத்தால் தான் இந்த கிராமத்துக்கே வந்தோம். இப்போ இங்கே நடந்ததை பார்த்தல. இங்கே வந்ததுலேருந்து எதுவும் சரியில்லை. இன்னைக்கு என் பிள்ளையோட உயிருக்கே ஆபத்து வந்துக்கி. நீ இனி எந்த பூஜை வேணாலும் செய், அதை நம்ம வீட்டில் வச்சு செய். நான் சொல்கிறது எல்லாரும் கேளுங்க. இப்போவே நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். இல்லைங்க, நீ பேச வேணாம் யமுனா. வி ஆர் லீவிங் இமிடியட்லி. எல்லாரும் திங்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. வா கார்த்திக், வா போகலாம். லெட்ஸ் கோ. ஹே ஹே, என்ன பண்ணுற நீ? ஏன் கேட்க மாட்டேன்? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் உன்னை 10 இயர்ஸாக லவ் பண்ணிட்டீங்க. கொஞ்சமாவது என்னை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா கார்த்திக்? நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு நீ யோசிச்சு பார்த்தியா? நீ என்ன விலகி போனாலும் நான் எதுக்காக உன்னை துரத்தி வரணும்னு உனக்கு புரியலையா?
உன்னை விட இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே பெருசில்ல கார்த்திக். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் போகணும்னு நினச்ச நீயே விழ வேணாம், நானே தள்ளி விட்டுருவேன். உனக்கு யாரு மேலேயும் அக்கறை இல்லையா? எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இரு. ஒன்று வேலை இல்லைன்னா மீட்டிங், தோணுச்சுன்னா கால் பண்ணுவேன், இல்லைன்னா அதுவும் இல்லை. இதெல்லாம் கூட நான் ஒத்துப்பேன் கார்த்திக். ஆனால் உன்னை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னை எப்பவுமே பார்க்க முடியாத மாதிரி ஆகிட்டுன்னா அப்புறம் என்னால் எல்லாத்துக்கும் சேம் ரியாக்ஷனா? இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். உனக்கு இவ்வளோ கோவம் வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. உன்னை பற்றி டேடி என்கிட்ட சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. நீ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டே வா. ஏன்னா இச்சாதாரி நாகத்துக்கு தான் அடிக்கடி கோவம் வருமா. ஹவு மீன்? என்ன இப்படி போட்டு அடிக்கிற? நமக்கு இன்னும் மேரேஜே ஆகல, அதுக்குள்ளே ஒன்று அராஜகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், உண்மையிலே பாம்பை மாறிடுவேன். உண்மையே சொல்லு, நீ எப்படி அங்கே விழுந்த? அதான் உங்ககிட்ட சொன்னேனே, மொபைலில் கவனிச்சுக்கிட்டே சிக்னலில் கிடைக்காம பள்ளத்தில் விழுந்துட்டேன். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து உன் உயிரை காப்பாத்தினாளா? ஆமாம். ஏய், என்னெல்லாம் நடக்குது? கனவுல ஒரு பொண்ணு வரான்னு சொல்ற, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு வரான்னு சொல்ற. கார்த்திக், என்ன தவிர உன் லைஃப்ல நிறைய பொண்ணுங்க வராங்க. இந்த கிராமத்துலயும் டிராஃபிக்கா? ரோடையும் பிளாக் பண்ணிக்கீங்க. சாரி சார், இதுக்கு மேல வண்டி போகாது, நிலச்சரிவு ஏற்பட்டிக்கு. இது வேறையா? பசி வயிற்ற கிள்ளுது. எப்ப வீட்டுக்கு போவோமோ? கரெக்டான டைமுக்கு வந்தீங்க. அம்மாடி, வறுத்த வேர்க்கடலை வாங்கிக்கிறியாமா? மலையில வியாபாரமே இல்லை. அதான் என்கிட்ட வந்துட்டீங்களே, கொடுங்க கொடுங்க, செம்ம பசியில்லைக்க. என்னங்க, பணம் கொடுங்க. இருங்கம்மா ஒரு நிமிஷம். இந்தாங்க, பேலன்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. சரிம்மா.